அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கை என்பது யாருக்காக, எதற்காக என்று எல்லாம் உனக்கு தேவையே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக வாழ்கிறாயா என்பதை யோசிக்க தொடங்கு. நான் என்னென்ன சொல்கிறேனோ அவைகளை எல்லாம் நீ செய்ய தொடங்கு. முதலில் உனக்கென்று ஒரு கனவை வைத்துக்கொண்டு அந்த கனவை துரத்த தொடங்கு. வாழ்க்கையில் எதையோ துரத்தியிருப்பாய். எத்தனையோ நபர்களை நீ துரத்தியிருப்பாய். எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களை நீ துரத்தியிருப்பாய். உன்னுடைய கனவுகளை நீ எப்போது துரத்த போகிறாய்? உன்னுடைய கனவு என்பது உனக்கானதாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் இருக்க வேண்டும். உனக்காக மட்டும் அது இறந்து விட்டால் அது சுயநலம் என்று மாறிவிடும். அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன்னுடைய கனவு எது என்று உனக்கு தெரிய வேண்டும். எல்லோரும் ஒரு கனவை சொல்கிறார்கள், இதையே நாமும் சொல்லிவிடலாமா என்று உன்னுடைய மனதில் ஏற்கக்கூடிய அந்த சந்தேகங்களை நான் அறிவேன். இந்த கனவு என்பது ஒரு லட்சியமாகவோ அல்லது ஒரு வேலையாகவோ ஒரு கடமையாகவோ என்று மட்டும் இருந்தால் போதாது. கனவு என்பது ஒவ்வொருவருக்கும் தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து நான் இந்த இடத்திற்கு அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் ஓடக்கூடிய ஒரு செயல்பாடுக்கு பெயர்தான் கனவு. கனவு காண வேண்டும், நமக்கான ஒரு கனவு வைக்க வேண்டும் என்றால் அதற்கு படித்திருக்க வேண்டும் அல்லது ஒரு அலுவலகத்தில் நாம் வேலை பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் நமக்கு ஒரு கனவு வைக்க முடியும் என்று எல்லாம் சுத்த நிதர்சனமான பொய்கள். நீ ஒரு மாணவனாகவோ அல்லது மாணவியாகவோ இருந்தால் உனக்கு அதிக மதிப்பெண் எடுப்பது ஒரு கனவு. இப்போது கல்யாணத்திற்கு முன்பாக நீ ஒரு இடத்தில் வேலை பார்க்கிறாய் என்றால் அந்த வேலையை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும், ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பது உன்னுடைய கனவு. அல்லது ஏதாவது ஒரு மனைவி, ஒரு கணவனுடைய ஒரு மனைவி வேலை எதுவும் இல்லாமல் வீட்டை பார்த்து கொள்கிறார்கள் என்றால் அந்த வீட்டை சீரும் சிறப்புமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கனவு. இப்படி அவரவர்களுக்கு ஏற்றவாறு ஏகப்பட்ட கனவுகள் ஒளிந்திருக்கத்தான் செய்கிறது. நான் இன்றைக்கும் கூறுகிறேன், நீ தனித்துவமானவன். என்னால் மட்டும் எப்படி இப்படி கூற முடிகிறது என்று நீ கேட்கிறாய். அதாவது இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக ஒரு 800 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 800 கோடி பேர்களுக்கும் கைகளில் இருக்கக்கூடிய விரல்களின் ரேகை இருக்கு அல்லவா? அந்த ரேகைகள் அந்த 800 கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு ரேகையாக தான் இருக்கிறது. விரல் இருக்கும் மடி இவ்வளவுதான். ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ரேகையில் அத்தனை மாற்றம். சிறு துள்ளி பெருமழை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரேகையில் 800 கோடி பேருடைய ரேகை 2 ரேகை கூட ஒன்றாக இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நீயும் தனித்துவமானவனே. அதை நீ நம்ப வேண்டும். தடைகள் வேண்டுமானாலும் வரும் உன்னுடைய கனவை முறியடிக்க. வந்தாலும் அதை சமாளித்துக் கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீ நகர்வதற்கான வழியை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டு கஷ்டங்களை மனதில் ஏற்றுக்கொண்டு பாரங்களை முதுகில் சுமந்து கொண்டு செல்வதனால் மட்டும் நீ அடையக்கூடிய கனவுக்கு யாரும் உன்னை எளிதில் அழைத்து செல்ல மாட்டார்கள். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கனவை துரத்த தொடங்குங்கள். தடைகள் வருவது சாதாரணமான விஷயம், சாத்தியமான விஷயமும் கூட.
தடைகள் வந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதை ஏன் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஒவ்வொரு தடைகளில் இருந்தும் உனக்கு ஒரு தோல்வி வருகிறது என்றால் அதை கற்றுக்கொள்ள தொடங்க. வெற்றியில் இருந்து கற்கக்கூடியது மிகவும் சிறிதானதே, தோல்வியில் இருந்து கற்றுக்கொள்வதுதான் மிகவும் அதிகமானது. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசிரியராலும் கற்றுத்தரக்கூடாத, கற்றுத்தர முடியாத வாழ்க்கை பாடத்தை உன்னுடைய சொந்த தோல்வி உனக்கு கற்றுக் கொடுக்கும். யார் யாரை நம்ப வேண்டும், யார் யாரை எல்லாம் நம்ப கூடாது என்றெல்லாம் உனக்கு தெரியப்படுத்தும். உன்னுடைய பலங்களை நீ நம்ப தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அன்றாட தினசரி வேலை பளுக்களில் உனக்குள் எது பலமாக இருக்கிறதோ அதை மட்டும் நீ நம்பு. பலவீனத்தை கண்டு என்றுமே ஓடாதே. பலவீனத்தை கண்டு நீ என்று ஓடத் தொடங்குகிறாயோ அன்று முதல் உன்னுடைய வாழ்க்கை பலவீனமாக தொடங்குகிறது. உன்னுடைய பலவீனங்களை மட்டுமே நீ பிடித்துக் கொண்டு இருப்பதால் தான் அந்த பலவீனங்களும் உன்னை மட்டுமே பிடித்துக் கொண்டு இருக்கிறது. உனக்கு இருக்கக்கூடிய பலங்களும் மண்ணில் புதைக்கப்பட்ட ஏதாவது ஒரு உடம்பை போல கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து போய்விடுகிறது. சற்று திரும்பி பார்த்தால் அந்த பலம் என்னுடனா இருக்கிறது, எனக்காய் இருந்தது, இத்தனை தைரியமாகவா நான் சில நாட்கள் முன்னாடி இருந்தேன் என்று எல்லாம் உன் மனதிற்குள் தோன்றத் தொடங்கும். அதனால் உன்னுடைய பலத்தை நீ நம்பு. ஒவ்வொரு சாதனைகளையும் கொண்டாட தேவையில்லை. கொண்டாடுவதற்கு தேவையானது என்னவென்றால் கொண்டாடுவதற்கான மனநிலை. ஒரு சாதனையை நீ செய்து முடித்து விட்டாய் என்றால் கொண்டாடுவதை விட அந்த சாதனை உனக்கு எப்படி வந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள ஒரு 2 நாட்களை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை மோசமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். கொண்டாட்டம் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை கொண்டாடுவதற்கு ஒரு சாதனை வந்தால்தான் கொண்டாட வேண்டும் என்ற மனநிலை தவறு என்று நான் கூறுகிறேன். எத்தனை பேர் வேண்டுமானாலும் உன்னை முறியடிக்க வரலாம். முறியடித்து விட்டார்களே என்று கவலைப்படுவதை விட சாதனை பெற்று விட்டோமே என்ற கொண்டாட்டம் வேண்டாம். நீ சாதிக்க போகக்கூடிய அந்த வழியில் கூட உனக்கு சற்று இளைப்பாறுதலுக்காக ஒரு கொண்டாட்டத்தை நீ மேற்கொள்ளலாம். ஆனால் ஒரு முறை நீ சாதித்து விட்டால் அதனுடைய பாதைகளை நீ ஒரு முறை திருப்பி எடுத்து பார்க்க வேண்டுமே தவிர கொண்டாட்டங்களை அல்ல. உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய ஆன்மாவையும் நீ நம்பி ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினால் நிச்சயமாக காலத்தின் கட்டாயமாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அது உன்னை உன்னுடைய காதிலும் கைகளிலும் கால்களிலும் உங்களுடைய மூளையிலும் எட்டி அதை பிரபஞ்சத்தின் வழியே வரக்கூடிய சக்தியினால் நீ செய்ய நினைக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் செய்து முடிக்கப்படும். கஷ்டங்கள் வரதான் செய்யும். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க தொடங்க. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.